ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான செய்தி என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஒரு சில குழப்பத்தில் இருக்கீங்களோ? இது ரைட்டா, இது தப்பா, இதை சூஸ் பண்ணவா, அதை சூஸ் பண்ணவா, உங்களுக்குள்ளேயே ஒரு எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்கீங்க. ஒரு கிளாரிட்டி இன்னைய வரைக்கும் வரமாட்டேங்குது. ஆனால் சக்ஸஸை நோக்கி அடுத்த ஸ்டெப்பு போகணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த வழியில போனோம்னா நமக்கு வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களோட குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக வந்து உங்களோட இப்போ நீங்கள் இதுவா அதுவா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பழிக்க போகுது. ஸோ இது வந்து இந்த வீடியோ தற்செயலாக நீங்கள் பார்க்கல. இந்த யூனிவர்ஸ் உங்களை பார்க்க வச்சிருக்கு, அதனால் பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இந்த கார்டு வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கார்டாக தெரியுது எனக்கு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற லெவல் விட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னால் பார்க்க முடியுது. உங்களோட இப்போ நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையப்போகுது. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ். உங்கள் கெரியர் விஷயமாலும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயமாலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஹாப்பியாக இனி வர காலங்களில் இருக்க போகிறீங்க. ஒரு ஹாப்பி நியூஸ் வரப்போகுதுங்க மொத்தத்தில். வாவ்! எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து மணிக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் வந்து மீன்ஸ் கடந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்க போகுது. அது நீங்கள் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, கேரியர் விஷயமா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே ப்ரொமோஷன் கிடைக்கல, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, நம்மளை வேலை வாங்குறதெல்லாம் இருக்காங்க தவிர்த்து நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தத்தோடு இருந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா நம்ம ஒரு அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ நீங்கள் லக்கி ஃபெலோ தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் கிடைக்க முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுறதுக்குரிய சுச்சுவேஷன் அமையும். கஷ்டப்பட்டு அது கிடைக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களை விட்டு போகாது. கஷ்டப்படாமல் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்போது டக்குன்னு போயிடுங்க. ஏன்னா இது வந்து கஷ்டப்படாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நிலைக்கும். இனி வர காலங்களில் வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நிலைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பணவரும் சூப்பராக இருக்க போகுது. பி ஹாப்பியாக இருங்க. வாவ்! மேனிஃபெஸ்ட் பண்ணது வந்து பழிக்க தான் போகுது, நடக்க தான் போகுது அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்களேன். கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணது கிடைக்க தான் போகுது. நீங்க என்ன வேண்டுனீங்களோ, நீங்க ரேக்கி ஹீலரா கூட இருந்தீங்கன்னா கூட, நீங்க இப்ப ஹீல் பண்ணும்போது, உங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஹீல் பண்ணும்போது கூட, கண்டிப்பா வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஹீலிங் எனர்ஜி நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய காலமா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க அந்த மாரி அப்சர்வ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஹீலிங் எனர்ஜில. ஸோ அந்த மாரி ஒரு வைப்ரேஷன்லாம் நல்லா தெரிய வரும் இனி வர காலங்கள்ல. ஸோ நீங்க நெனச்ச மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். எப்பயுமே வந்து நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
வாவ்! வெரி நைஸ் கார்டுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாரி 2 கார்டு வந்திருக்கு. நீங்க வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, எத நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களோ, எத நினைச்சு ஐசோலேஷன்ல இருந்தீங்களோ, அது நடக்க போகுது. நீங்க நினைச்ச விஷயம், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ, அள்ளி குடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. கேட்கறதுக்கு நீங்க ரெடியா? கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு இந்த கார்ட பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து, வாழ்க்கையில வந்து சிரமங்கள் வந்து பட, 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 பட ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நமக்குள்ளயே ஒரு சந்தோஷம் வருங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்ட கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்க தான் போது. ஸோ மணி சம்மந்தமாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அந்த மணி சம்மந்தமான பிரச்சனை வந்து தீரப்போதுங்க. இந்த இந்த ரீடிங்கோட எனக்கு ஃபர்ஸ்ட்டு இது வந்து மணி பிரச்சனைகள் தீரப்போது. அதான் எனக்கு இந்த ரீடிங்கோட இதா தெரியுது. வாவ்! இட்ஸ் வெரி இப்ப பாருங்க, உங்களோட முன்னோர்கள், நீங்க உங்க முன்னோர்கள் பண்ண விஷயத்தையும் நீங்க பண்ணியிருக்கலாம் இப்ப. நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா கூட, உங்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ, அதனால வந்து இப்ப நீங்க அதுக்குரிய செய்யறோமே இந்த வேலையில, முன்னோர்கள் சப்போர்ட் இல்ல போல இருக்கு. நமக்கு லக்கே கிடைக்க மாட்டேங்கின்னு நெனச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த லக்கு கிடைக்க போது. ஸோ, லக்கான விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போது. ஸோ, இதுல வந்து இன்னொரு வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, என்னால உங்க உங்க குடும்பத்துல வந்து யாரையாவது பிரிஞ்சிருக்கீங்களா? பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றபோது, கண்டிப்பா வந்து ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலியா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போது. ஸோ, ஒரு நியூ பிகினிங், நியூ பிசினஸ் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அது படிப்பு சம்மந்தமா கூட இருக்கலாம். இல்ல வேலைவாய்ப்பு, நியூ வேலைகள் அந்த மாரி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ, இப்படியே வாழ்க்கை போகும், நமக்கு வாழ்க்கை அவ்வளோதான்டா அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, அப்படிலாம் இல்லங்க. உங்க வாழ்க்கையும் மாறும். நல்லபடியா இருக்க போது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்த பார்க்க போறீங்க. ஸோ, பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். ஸோ இதான் இன்னைக்கான டாரட் ரீடிங்கா இருக்கு. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றத பார்ப்போம். ஸோ நீங்க நெனச்ச காரியம் எப்படி நடக்குமா? நடக்காதா? ஆல்ரெடி நான் டாரட் ரீடிங்ல சொல்லிட்டேன். உங்க இஷ்ட தெய்வத்த நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நெனச்சது நடக்குமா? நடக்காதா? அப்படின்றத பார்ப்போம். மெடிடேஷன் ஸ்ப்ரிங் ஆன்சர். நல்லாவே இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. ஓகே, ரொமான்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். கண்டிப்பா உங்க ஏஞ்சல்ஸ்ட்ட கேளுங்க. நடக்கும். யூஆர் ரெடி ஃபார் எவ்ரிதிங். யா, யூஆர் ரெடி. ஸோ நீங்க நினைச்ச காரியங்கள் ப்ராப்பரா நடக்க போதுங்க. ஸோ பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய். டேக் கேர்.